கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நம் மீது அன்பு கூர்ந்து நம்மை அறிந்திருக்கிற அன்பின் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து மத்திய 6வது அதிகாரம் அவருடைய 8வது வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நம்மோடு பேசி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது: உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நாம் செபிப்பதற்கு முன்பாகவே, வேண்டிக் கொள்ள தொடங்குவதற்கு முன்பாகவே நம்முடைய தேவைகளை அறிந்திருந்து நம்மளுக்கு வேண்டிய காரியங்களை ஆயத்தப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற அன்பின் தகப்பன் தான் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து என்பதை இந்த வேத வார்த்தைகள் உறுதிப்படுத்துகிறது. வேதாகமத்தில் ஆண்டவருடைய வழிநடத்துதலின்படி வனாந்திர பாதையில் இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து வரும்போது மாறாவை நீர் குடிக்க முடியாத அளவுக்கு கசப்பாக இருந்தது. ஆனால் அதை மதுரமாக்குவதற்கு தேவன் முன்கூட்டியே ஒரு மரத்தை வளரச் செய்து ஆயத்தப்படுத்தி வைத்ததை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. இங்கே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கசப்புகளையும் மதுரமாய் மாற்றுவதற்கு தேவன் நமக்கான நன்மைகளை முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர் என்பதை இந்த வேத வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். சவுலை ராஜாவாக்குவதற்கு முன்பாகவே என்ன நோக்கத்தோடு கூட சாமுவேல் தீர்க்கதரிசனத்தில் வந்திருக்கிறான் என்பதை அறிந்து அவனுக்கு வேண்டிய போஜன பதார்த்தங்களையும் ஆயத்தப்படுத்த வைத்த தெய்வம் தான் நாம் ஆராதிக்கிற தெய்வம் என்பதை இந்த வேத வார்த்தைகள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. நாம் வேண்டிக் கொள்ள தொடங்குவதற்கு முன்பாகவே நமக்கான காரியங்களை ஆயத்தப்படுத்தி தேவைகளை சந்திக்கிற தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்கிற விசுவாசத்தோடு கூட இன்னும் அவரிடத்தில் நெருங்கி சேர்வர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தை கொண்டு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி என் தேவைகள் யாருமே புரிந்து கொள்ள முடியல, எனக்கான காரியத்தை யார் செய்வாய்னு சொல்லி தேவ சமூகத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கான காரியத்தை வாய்க்க பண்ண நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு உண்டு. நாம் ஜெபிப்பதற்கு முன்பாகவே நமக்கான காரியங்களை ஆயத்தப்படுத்தி நம்ம ஆசீர்வதிக்கிற தெய்வம். எலியாவின் நாட்களில் வாழ்ந்த தீர்க்கதரிசின் மனைவி வீட்டில் எல்லாமே குறைவுபட்டுருச்சு. இந்த பஞ்ச காலத்தில் இருக்கிறத சாப்பிட்டு மரித்து போக வேண்டிய நிலைமையில் இருந்தவங்க வாழ்க்கையில் தீர்க்கதரிசி அனுப்பி அந்த வீட்டுக்கு வேண்டிய நன்மைகளை அருளி செய்து பஞ்சகாலம் முழுவதும் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் அவங்க வேண்டிய நன்மைகளை தேவன் அருளி செய்யக்கூடும். ஆனால் இங்கே நம்முடைய வாழ்க்கையில் நம் தேவைகளை காட்டிலும் பெரியவர் நம்மோடு கூட இருந்து நாம் வேண்டுகிறதுக்கு விரும்புகிறதுக்கு மேலான காரியங்களை செய்து நம்மையும் சாட்சியாக நிறுத்துவதற்கு தான் இந்த வார்த்தை கொண்டு நம்மளுக்கு பேசி கொண்டு இருக்கிறார். நம்முடைய தேவைகள் இன்னதென்று அறிந்து நமக்கான காரியங்களை ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தெய்வத்தை நோக்கி இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேவைகள் என்னதென்று அறிந்து எங்களுக்கான காரியங்களை ஆயத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கிற உங்கள் அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்தை அறிந்து எங்களை ஆசீர்வத்தை கனப்படுத்தி சாட்சியாக நிறுத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.